இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் த ப்ராடக்ட் ஆஃப் ஓசோன் லேயர்ஸ் ஆஃப் 1,2 டைமெத்தில் பென்சீன். இங்க வந்து ஐயூபேக் நேம் குடுத்துட்டாங்க. ஐயூபேக் நேம் குடுத்தனா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அப்ப நம்ம என்ன வரையணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம வந்து டிரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பென்சீன் ரிங் கொஞ்சம் நான் பெருசா வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஓசோன் லேயர்ஸ் ரியாக்ஷன் வந்து பண்ணணும். ஓகே, ஒரு பென்சீன் ரிங் வந்து இருக்குது. ஓகே, ஒரு பென்சீன் ரிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,2 டை பொசிஷன்ல 2 மெத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ CH3 இது வந்து CH3. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா சைலீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க, சைலீன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படினால நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஹவு டஸ் த ரிசல்ட் சப்போர்ட் த கெகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெகுலர் ஸ்ட்ரக்சர் என்னது, இதுல வந்து நமக்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இதுல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த டபுள் பாண்ட் எல்லாமே மாறி இருக்கும். இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்க வந்திருக்கும், இந்த பாண்ட் வந்து இங்க போயிருக்கும், இங்க வந்து இங்க போயிருக்கும். ஆனா மெத்தில் குரூப் நமக்கு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க CH3, இங்க CH3 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப இங்க CH3 நடுவுல வந்து டபுள் பாண்ட் வந்து இல்ல. இங்க CH3 நடுவுல வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து ஓசோன் லேயர்ஸ் வந்து பண்ண போறோம். அப்ப ஓசோன் லேயர்ஸ்ல நான் முதல்ல என்ன சொன்னேன், அந்த டபுள் பாண்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டபுள் பாண்ட் வந்து இருக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன், இதான் நமக்கு வந்து ஒரு பென்சீனோட ரிங்கு. நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்க CH3 வந்து இருக்கு இல்லையா? இங்க ஒரு CH3 வந்து இருக்குது. இங்க வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன சொன்னேன், இந்த டபுள் பாண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, எல்லாமே ரிமூவ் ஆயிடுதோ? ஓகேவா? ஸோ வந்து இங்க ஒரு பென்சீன் வரும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணா, இங்கேயும் நீங்க வந்து இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடணும். இங்கேயும் இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடணும். ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாண்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ டபுள் பாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணா, ஓசோன் மாலிகுல் வந்து உள்ள ஆட் பண்ணணும். வீடு கட்டுற மாதிரி ஒரு இது ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையா? அப்போ வந்து இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க வந்து பாரு. அப்ப நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா, உள்ள வந்து ஒரு ஆக்சிஜன், இங்க நமக்கு வந்து 2 ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ள போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஓகே, முதல்ல O3 மாலிகுல்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி விடணும் இல்லையா? அப்ப நமக்கு எப்படி பாண்ட் வந்து பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி ஒரு இது பிரேக் ஆயிடும். இங்கேருந்து நம்ம வந்து பிரேக் ஆயிடும். இந்த நடுவுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து வெளியில தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்க ஒண்ணு வந்து வந்துரும். இங்கேருந்து இங்க ஒண்ணு பிரிச்சிடலாம். இது எப்படி பிரிக்கிறதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து வெளியில எடுத்துடலாம். அப்புறம் இங்கேருந்து இங்க ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரியும். அப்புறம் எங்க இருக்குது, இங்கேருந்து இருக்கு இல்லையா? இங்கேருந்து இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பிரிச்சதெல்லாம் நீங்க கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. இங்க வந்து நமக்கு வந்து ஒரு கார்பன் வந்து இருக்குது. அங்க வந்து இருக்குது இல்லையா? அப்ப இங்க வந்து CH3 வந்து இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன் இருக்குது. அப்ப இந்த மாலிகுல முதல்ல நம்ம எப்படி எழுதலாம்? இங்க வந்து CH வந்து இருக்குது. இங்க டபுள் பாண்ட் O வந்து இருக்குது. இங்கேயே CH3 வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு CHO வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் இந்த ஒரு மாலிகுல். ஓகேவா? இங்க வந்து O இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் நமக்கு வந்து CHO வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாலிகுலும் இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இங்க C டபுள் பாண்ட் O CH3. அப்ப இதே மாதிரி மாலிகுல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது 2 மாலிகுல்ஸ். இங்க நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா CHO வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ CHO வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து இங்க வந்து ப்ராடக்ட். அதே மாதிரி நமக்கு இதையும் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணுவோம். இதை நான் வந்து மறுபடியும் நான் பண்ணும்போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்ட்ரக்சரா வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்க ஒரு இது, இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்டு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்க வந்து நான் ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்ப நமக்கு என்ன, இங்க ஒரு CH வந்து இருக்குது. இங்க ஒரு CH இருக்குது. முதல்ல நான் என்ன சொன்னேன், டபுள் பாண்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல O3 வந்து ஆட் பண்ணணும். அப்போ அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டபுள் பாண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த டபுள் பாண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ வந்து O3 மாலிகுல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். எப்பவும் ஒரு ஆக்சிஜன் வந்து உள்ள தூக்கி போட்டுருங்க. இங்க வந்து ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு என்னன்னா, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இந்த ரெண்டையும் நமக்கு என்ன O3 மாலிகுல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணா, ஒரு ஆக்சிஜன் வந்து உள்ள தூக்கிடுங்க. 2 வந்து நம்ம வெளியே போட்டுருவோம். இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். அப்போ நமக்கு வந்து இப்படி ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி இங்க வந்து உள்ள ஒரு ஆக்சிஜன் எடுத்துருங்க. வெளியில வந்து 2 ஆக்சிஜன் போட்டுருவோம். இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா, நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் நம்ம வந்து வெளியே அனுப்பணும் இல்லையா? அதனால இதை வந்து தனியா பிரிச்சிடணும். இதை வந்து நம்ம வந்து தனியா வந்து நம்ம பிரிச்சிடணும். ஓகேவா? இப்போ 2 மாலிகுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், இதை வந்து இப்படி பிரிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், இப்படி பிரிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை வந்து நம்ம வந்து இப்படி பிரிக்கணும். இதை வந்து நம்ம வந்து இப்படி பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாலிகுல் வந்து பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க ஒரு கார்பன் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் O போயிடும், டபுள் பாண்ட் O போயிடும், CH3 வந்து வந்துடும். அப்போ ஒரு மாலிகுல் நமக்கு என்னது, C டபுள் பாண்ட் O CH3.
அப்புறம் C டபுள் பாண்ட் O CH3. இது வந்து ஒரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து பாருங்க இந்த மாலிகுல் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு டபுள் பாண்ட் O. ஆனால் இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன CHO வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு டபுள் பாண்டோ, இங்கே டபுள் பாண்டோ, இங்கே ஒரு நமக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா CHO வந்து கிடைக்கும். இதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். நீங்கள் அகைன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா. ஓகேவா? அந்த ஆக்சிஜன் எப்படி நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஓசோலிஸ் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணுறோம், அந்த இடத்துல O3 போடுறோம், அதை நம்ம அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து நம்ம அப்படியே பார்த்து எழுத போகிறோம். அவ்வளோதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஸோ இது வந்து நீங்கள் அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் சம் ஐடியா. நமக்கு மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாலிகுல் கொடுத்தாலும் அதை நம்ம பண்ணிடலாம். அதனால தான் நமக்கு வந்து மெக்கானிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.